இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் தான் இந்த ரயில் விபத்து. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அசாம்ல இருந்து கொல்கத்தாவுக்கு போற ஒரு ரயில், கஞ்சன்ஜங்கா என்ற ஒரு ரயில், மேற்கு வங்காளத்துல நியூ ஜல்பைகுரி என்ற இடத்துல இது விபத்து ஏற்பட்டிருக்கு. கஞ்சன்ஜங்கா ரயிலுக்கு பின்னாடி ஒரு சரக்கு ரயில் மோதல் தான் இந்த விபத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா பார்க்கப்படுது. முக்கியமா இந்த விபத்துல 15 பேர் ஸ்பாட்லயே விட்டு, அதாவது 3 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கு. 50க்கும் மேற்பட்டோர் இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மீட் பண்ணி நடந்துருக்கு. ஆனா இன்னும் இறப்பு விதம் அதிகமா இருக்குன்னு அஞ்சப்படுது. அந்த ரயில்ல பயணிச்சவங்க சொன்னது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாச்சு. ரயில் வந்துட்டே இருந்தது. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டது. ஆனா மக்கள் எல்லாம் அலற சத்தம் தான் கேட்டது. எல்லாரும் இறங்கணும், எல்லாரும் உயிரை காப்பாத்தி இறங்கி ஓடணும். அப்போ ஓடி வெளில பார்த்தாலும் தெரியும், ஏகப்பட்ட பேர் இறந்து கைகாலெல்லாம் துண்டு துண்டா கிடந்தாங்க. இப்பதான் நாங்க காப்பாத்துறதுக்கு நாங்களும் இறங்கணும். இந்த நேரத்துல மீட் பண்ணிக்க யாருமே கிடையாது. இதனால பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப மீட் பண்ணி நடந்துட்டு இருக்கு. சரி, இது எதனால ஏற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடையலாம். இதுக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயம் தான், அதாவது இந்தியாவில் தொடர் கதையா இந்த மாதிரி ரயில் விபத்து நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த சரக்கு ரயில் இந்த கஞ்சன்ஜங்கா இந்த எக்ஸ்பிரஸ்ல எப்படி மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்களா, இதுல முக்கியமா சிக்னல் ப்ராப்ளம் தான் சொல்றாங்க. அதாவது சிக்னல் மதிக்காம இந்த பின்னாடி வந்ததுல சரக்கு ரயில், அந்த சரக்கு ரயில் ஸ்ட்ரைட்டா வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு முக்கிய காரணம் சொல்றாங்க. சரி, என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கஞ்சன்ஜங்கா என்ற ரயில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல சிக்னல் கடந்து வந்திருக்கு. ஆனா அது ஒரு சிக்னல் வரும்போது அந்த சிக்னல் வேலை செய்யல, அதாவது பழுதடைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல தான் அந்த ட்ரெயினோட டிரைவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிகாரிகிட்ட எழுத்துப்பூர்வமான ஒரு படித்து வாங்கிட்டு தான் அந்த ரயில் அதுக்கு பிறகு இயக்க முடியும். அப்படிதான் இந்த கஞ்சன்ஜங்கா என்ற எக்ஸ்பிரஸ்ல எந்த சிக்னல் பழுதாச்சோ அந்த சிக்னலோட அதிகாரிகள்ட்ட எழுத்துப்பூர்வமா எழுத்து வாங்கிட்டு அவர் புறப்படுறாரு. ஆனா பின்னாடி வந்த மேற்கு வங்காளத்துல நியூ ஜல்பைகுரி என்ற இடத்துல வரும்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. முக்கியமா இந்த இடம் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். அதனாலதான் இங்க மிகப்பெரிய அளவுல மக்கள் பயணிக்கிறாங்க. இருந்தாலும் இது ஏன் ஏற்பட்டது, இப்ப பின்னாடி சரக்கு ரயில் எப்படி மோதிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு அதிர்ச்சியான தகவல். அதாவது அந்த சரக்கு ரயில் இந்த சிக்னல் மதிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவரும் இந்த மாதிரி சிக்னல்ல கரெக்டா இறங்கி நின்னு அவர் கரெக்டா அந்த எழுத்துப்பூர்வமான அந்த படிவத்தை வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்காது, கண்டிப்பா இந்த விபத்து நடந்திருக்காது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த சரக்கு ரயில்ல பயணிச்ச 2 டிரைவர்களும் இறந்துட்டாங்க. அதே போல கஞ்சன்ஜங்கா என்ற எக்ஸ்பிரஸ்ல பின்னாடி பயணிக்கிற அந்த அரசு அதிகாரியும் இறந்துட்டாரு. சரி, இதெல்லாம் தாண்டி இந்த விபத்து தடுக்கவே முடியாதா, இப்படி தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி கடந்த வருஷம் ஒடிசால நடந்த ஒரு விபத்து தான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு விபத்து. இந்த ரயில் விபத்து தான் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. இதுல 288 பேர் இறந்திருக்காங்க. இந்த விபத்து கடந்த வருடம் மிகப்பெரிய அளவில் பலரப்ப பேசப்பட்டது. அப்போதைக்கு எப்பெல்லாம் இந்த ரயில் விபத்து ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த கவாச்சி என்ற கருவியை பத்தி பேசுவாங்க. அதாவது என்ன அந்த கவாச் கருவி, அந்த கருவி எப்படி இந்த ரயில் காப்பாத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவாச்சி என்ற கருவி பொருத்திந்தா இந்த ரயில் விபத்து தடுக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இந்த 2 ரயில் வரும்போது அந்த கவாச்சி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல கவாச்சினா என்னன்னு பார்ப்போம். 2 ரயில்கள் மோதாம இருக்க மிகப்பெரிய அளவுல உதவி செய்யறதா இந்த கவாச்சி கருவி. அது மட்டும் கிடையாது, இந்த கவாச்சி கருவி பல விதங்களில் உதவி செய்யும். 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரே தண்டவாளத்துல 2 ரயில் போச்சுன்னா அதுல ரயில் நிப்பாட்டிடும். அது மட்டும் கிடையாது, பயங்கரமான புகை மூட்டத்திலையும் பனிமூட்டத்திலையும் பயணிக்கும் போது அங்க கவனமா செல்றதுக்கும் இந்த கவாச்சி உதவுது. இது மட்டும் கிடையாது, சிக்னல்ல போகும்போது சிக்னல் வேலை செய்யலனாலும் இல்ல சிக்னல்ல பிரச்சனை வந்தாலும் இந்த கவாச்சி சரிச்சு அந்த ரயில சரியான பாதைக்கு இயக்கும். இப்படி பல விதங்கள்ல இந்த கவாச்சி உதவி பண்ணுது. எந்த ஒரு விபத்துமே ஏற்படாததுக்கு தான் இந்த கவாச்சி. அதாவது இந்த ரயிலையும் பயணிக்கிற அந்த தண்டவாளங்களையும் இருக்கிற கருவிகள் தான் இந்த கவாச்சி கருவி. இது ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் அதிர்ச்சியான தகவல். ஏன்னா இந்தியான்றது மிகப்பெரிய ஒரு நாடு. இந்த நாட்டுல 1 லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரயில் பயணிக்கக்கூடிய வழிபாதை இருக்குது. ஆனா இதுல குறைஞ்சபட்சம் இப்ப 1500 கிலோமீட்டர் தான் இந்த கவாச்சி கருவி பொறுத்திருக்காங்க. இதையும் தாண்டி இப்ப மிகப்பெரிய அளவுல இது இந்தியா கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவுல பொருட்செலவும் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு லேட் ஆகுதான். இப்ப அடுத்தது 10,000 கிலோமீட்டருக்கு பொருத்துறதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குன்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உறுதியா சொல்ல முடியல. இப்ப 1 லட்சம் கிலோமீட்டர் பொருத்துறதுக்கு இன்னும் 5 அல்லது 10 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரலையும் நம்ம இந்த விபத்து எப்படிலாம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்கு, ஏற்படாம தடுக்கிறதுக்கு பல விதங்கள்ல இவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிதான் கவாச்சி உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரயில் பயணம். ரயில் பயணங்கும் போது நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்தை சந்திச்சிருக்கு. அதுல ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்து. இதுல 160 பேர் கிட்டத்தட்ட இறந்தாங்க. அதுவும் இவங்க புறப்பட்ட அடுத்த சில மணி நேரத்திலேயே 1964 பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது ராமேஸ்வரத்தை நோக்கி புறப்பட்ட இந்த ரயில் புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே புயல் சிக்கிச்சு. ஆனா புயல சிக்கினாலும் அது தொடர்ந்து பயணிச்சிட்டு இருந்தது. ராமேஸ்வரத்தை கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. சில 100 மீட்டர் தூரத்துல கிட்ட நெருங்கிச்சு. ஆனா அதுக்குள்ளே புயல் வேகமா அடிச்சு அலை அடிச்சு அந்த ரயில் சாத்திருச்சு. இதுல 110 பேர் பயணிச்சாங்க. அந்த 110 பேரும் அப்பயே இறந்துட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விபத்தா அப்ப பார்க்கப்படுது. அப்போதைக்கு இந்திய அரசு தேசிய விபத்தா அறிவிச்சது. ஐநா சபையை தேசிய பேரிடர், தேசிய இழப்பு அப்படின்னு ஐநா சபையை அறிவிச்சது. அதுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ரயில் விபத்துகள்ல இங்க அரியலூர் பக்கத்துல ரயில் பயணிச்சுட்டு வரும்போது திடீர்னு வெள்ளப்பெருக்கு எடுத்து அங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இதே போல இந்தியாவில் பல விதங்கள்
விதங்கள்ல வந்து விபத்து சந்திக்குது. அதாவது 1960 காலகட்டங்கள்ல அப்போதைக்கு எந்த கருவியும் கண்டுபிடிக்கவும் இல்லை. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல இந்த கவாச்சின்ற கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த மிகப்பெரிய கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இவங்க கண்டுபிடிச்சும் இதை வந்து சீக்கிரமே வந்து நம்ம இந்தியாவில் பொருத்தப்பட முடியலையே அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமா தான் இருக்கு. அதாவது இந்திய அரசு எவ்வளவு விஷயத்துக்கு வந்து செலவுகள் வந்து செய்யறாங்க. அப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யறதை விட எவ்வளவு மக்கள் பயணிக்கிறாங்க, இது எவ்வளவு உயிர்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது கருதாம இதுல வந்து இந்த கவச் கருவி வந்து இன்னும் பொருத்தாமே வந்து அலட்சியமா செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா இது மிக விரைவிலே வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லா தலைவர்களும் வந்து அவங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்க. அதாவது இந்தியா கூட்டணியில இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. மோடி அரசு, பாஜக அரசு மிகப்பெரிய அளவுல இந்த ரயில் துறையை வந்து கண்டுக்கவே இல்லை. அதாவது ரயில்வே அமைச்சர் வந்து உடனடியா இந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி பல விதங்கள்ல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த விபத்துல வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.